2 நாட்களாக முழுவதுமாக சுற்றிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரயில்களுக்குள்ளேயே, அதாவது இன்று இரவு ஏறி நாளை சென்னை சென்று விடலாம் என்று நினைத்திருந்தவர்களுக்கு 2 நாட்கள் அந்த ரயில் ஒரே இடத்துல சுற்றிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு சில உதவிகளை எதிர்பார்த்து இப்போது 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து தாங்களாகவே சிலர் நடந்து வந்து, அதாவது தாதன்குளம் அப்படின்ற பகுதிக்கு கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் காட்டுது 2 ஸ்டேஷனுக்கு இடைப்பட்ட பகுதி. இந்த ரயில் நிலையத்தின் வழியாகவே, அந்த தண்டவாளத்தின் வழியாகவே நடந்து வந்து அருகில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு வந்து உணவை வழங்கி வருகிறார்கள். அதாவது அவங்க கேட்கல, எதிர்பார்க்கல, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ரயில் அருகிலே நிற்கிறது, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் அங்கே வந்து உணவு இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பகுதி மக்கள், தாதன்குளம் பகுதி மக்களே அவர்களுக்கு உணவு, பால் போன்றவற்றை ஏற்பாடு செய்து பார்க்குறோம். நம்ம அண்டாக்கள்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் கொண்டு வந்து உணவுகளை கொடுக்குறாங்க. அவங்கள வந்து அருகில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு வாகனத்தை கூட ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அந்த கிராம மக்கள் செய்திருக்கக்கூடிய பெரிய செயலாக நம்ம பார்க்குறோம். எஞ்சி அவர்களை மீட்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கார். ராமசுந்தரம், இப்போது அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நேற்றே வந்து அதை அணுக முயற்சித்தாங்க. குறிப்பாக வந்து ஆற்றின் கரையில் இருக்கிறதால முழுவதுமாக எல்லாரையும் மீட்க முடியல அப்படின்னாங்க. இப்போ இன்றைய தினத்துக்குள்ளாக எல்லாரையுமே மீட்பதற்கான திட்டம் இருக்கா ரயிலில் இருக்கக்குமாங்க? ரயிலில் இருக்கக்கூடியவங்களை வந்து வயசானவர்கள் மற்றும் அந்த குழந்தைகள், அந்த நடக்க முடியாதவர்கள் தான் தற்போது ரயிலில் இருக்காங்க. அவர்களும் வந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள அந்த வெள்ளூர் வரியை கொண்டு வரப்பட்டு அவர்களை வந்து பேருந்து மூலம் தண்ணீர் இல்லாத பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கலாம், பின்னாடி நம்ம பார்க்கலாம், இப்போவும் அவங்க வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த இப்போ பார்க்கலாம், அவங்க வந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் தொடர்ந்து அந்த மழை திரும்பி மீண்டும் வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தற்போது மீண்டும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவங்க வரக்கூடியவர்களே அவர்களை வந்து அந்த ஊர் மக்கள் நம்ம பார்க்கலாம், ஊர் மக்களே அவர்கள் வந்து இங்கேயே வழிமறித்து அவர்களுக்கு முதல்ல உணவு கொடுத்ததுக்கு அப்புறமே இங்கிருந்து அவர்கள் அனுப்புவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இந்த பாருங்க, சமையல் செய்து பாத்திரங்களும் வைக்கிறது. மழை பெய்கிறது, மழையும் பொருட்படுத்தாத இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள், பெரியவர்கள் வந்து சாப்பாடை சமைத்து இங்கு உள்ள மக்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரயில் வழியாக, அதாவது அந்த ரயில்வே தண்டவாளம் வழியாக வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களே அங்கேயே வந்து உணவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம், எப்பத்திலிருந்து இங்கே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? எங்கே என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் வந்து எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க இது வரைக்கும்? சார் காலையில இருந்து நாங்க வந்தோம், பார்த்தோம், எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. கேட்டாங்க. அப்ப அவங்க பசியா இருக்காங்க பொழுது அப்படின்னு நினைச்சுதான் நாங்க எங்க பக்கம் எல்லாம் சேர்ந்து உடனே இதை ரெடி பண்ணணும். எல்லா பிள்ளைகளும் ஒத்தாசை செஞ்சாங்க. உடனே கொஞ்சம் ஒரு கூட்டத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. சமையல் நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர் மக்கள் தெரிஞ்ச பிள்ளைய பூரா கொண்டு வந்து தந்துகிட்டே இருக்காங்க. பால், தயிர் எல்லாமே கொண்டு வந்து தந்துகிட்டு இருக்காங்க. உங்க ஊருக்குள்ள இப்ப தண்ணி இருக்கா? ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சா? நாங்க இந்த ஊரை விட்டு போக முடியாது. இந்த ஊருக்குள்ளே தான் இருப்போம். எங்க ஊரை தாண்டி போறாங்க. தெற்கு வந்துட்டு அந்த ஜனங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால நாங்க எங்க ஊர் மக்கள் சேர்ந்து அவங்களை பார்த்து தண்ணி தான் அதை கொடுக்கணும்னு வந்தோம். எங்க ஊர் பக்கத்து இருக்கு, பார்த்து தண்ணி கொடுப்போம் அப்படின்னு. அங்க பார்த்த பசியா இருக்கிற பார்த்து காப்பி போட்டாங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் காப்பி போட்டு கொடுத்தாங்க. மாதிரி சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு மீண்டும் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 50-100 பேருக்கு செய்து கொடுத்துருக்கோம். இன்னும் யாரு எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்க செய்வோம், செஞ்சு கொடுப்போம். நம்ம எங்க ஊரை கடந்து போகும்போது பசியா போக கூடாது ஜனங்கள். தொடர்ந்து இங்க சமையல் நடந்துகிட்டு இருக்கு. மழை பெய்து கொண்டிருந்தாலும் அந்த சமையல் நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கலாம், அந்த காட்சியை பாருங்க. அந்த பகுதி ஊர்ல உள்ள பெண்களே அந்த சமையலை பண்ணிட்டு இருக்காங்க. பால் இருக்கு, குழந்தைகளும் அதிக அளவுல பால் இருக்கு. மழை பெய்து கொண்டிருக்கிற தொடர்ந்து 2 நாட்களாக மழையில இருக்காங்க. அவர்கள் வந்தால் உடனடியாக அவர்களுக்கு வந்து உடம்புல வந்து ஏதாவது சூடான பொருள் சாப்பிடுவது கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கடுங்காப்பி போட்டு இருக்காங்க. அவர்களால் முடிந்ததை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தயிர் இருக்கிறது, அரிசி, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அவர்களே ஊர் மக்களே கொண்டு வந்து கொடுத்து இங்க வந்து சமையல் ரெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பொருளை வைத்து சமையல் செய்து கொண்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பால், தயிர் எல்லாம் வைத்து தயிர் சாதம் செய்வதற்கு தயாராயிருக்காங்க. தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டிருப்பதாக முன்னாள் வந்தவர்கள் தெரிவித்ததை அடுத்து தொடர்ந்து அவர்கள் வந்து சமையல் செய்து கொண்டே தான் இருக்காங்க. பெண்களும் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். எவ்வளவு பேர் இருக்காங்க? பெண்களும் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். எவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்கீங்க? எவ்வளவு பேர் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கீங்க? இப்போதைக்கு எவ்வளவு பேர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் பண்ணிருக்கீங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழையில நின்று சமையல் பண்ணிட்டு அவர்கள் வந்து எங்கள் ஊரை கடந்து சென்ற போது யாரும் பசியோடு செல்லக்கூடாது, அவர்களுக்கு வந்து ஏதாவது உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும் என அவர்கள் வந்து உணவு தயார் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள மக்களும் உணவுப் பொருட்களுக்கான தேவையான பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை கேட்கக்கூடிய தகவல் எல்லாம் சிறு வயதில் கூட்டாஞ்சோறுக்கு எல்லாருடைய வீட்டில இருந்து பொருட்கள் எடுத்து வருவோம். அதுபோல் இந்த தண்டவாளத்தை கடந்து சென்ற மக்கள் வந்து அந்த கிராமத்து மக்களிடம் உணவு கேட்டாங்க. அதனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது திட்டமிட்டு பொருட்கள் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து உணவுப் பொருட்களை வைத்து சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத காட்சிகளில் பார்க்குறோம். இந்த காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. இங்கு பசியாறி கொண்டிருப்பவர்கள் போலவே ரயிலில் இன்னும் சிக்கியிருக்கக்கூடிய இந்த மாதிரி 10 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வர முடியாமல் இன்னும் தங்களை வந்து படகுல மீட்பாங்க அல்லது வந்து அழைத்து செல்வார்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கும் உணவு கிடைக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து ராமசுந்தரம், இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உணவுக்கான ஏற்பாடு என்ன? காலையில் ஹெலிகாப்டரில் உணவு வழங்கப்பட்டது. இப்போ ரயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? ஏற்கனவே இந்த கருங்குளம் பகுதியில் தற்போது மழைநீர் வந்து குறைய தொடங்கியிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைத்தது. அதில் லாரி மூலம், அதாவது அதிக பெரிய லாரி மூலம் வந்து அந்த ஃபயர் சர்வீஸ் மூலமும் சாப்பாடு கொண்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது. இது தவிர அந்த ஹெலிகாப்டர் வந்து தற்போது செல்ல முடியாத நிலை, தொடர்ந்து மழை பெய்கிறதன் காரணத்தால் செல்ல முடியாத நிலையில் அவர்களுக்கு என்ன உணவு கொண்டு போக வேண்டும் தெரியாத நிலையில் தற்போது அதிக கன லாரி, அதாவது பெரிய ரக லாரி மூலம் சாப்பாடு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த லாரியும் தற்போது கருங்குளத்திலிருந்து புறப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதுபோக பேருந்துகளில் வந்து சென்று கொண்டிருக்கிற பேருந்துகள், ஏற்கனவே சென்ற பேருந்துகளையும் உணவு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கு மீட்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உணவை வழங்குவதற்கான முயற்சிகளில் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தற்போது மழை எப்படி இருக்கிறது? இன்றைக்கி வந்து கனமழை இருக்குது, பெரிய அளவிலான அதிக கனமழை இல்லை அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? இவ்வளவு நேரம் மழை இல்லை. ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு லேசான சாரல் மழை பெய்ய தொடங்கியது. மீண்டும் லேசான ஒரு கனமழை பெய்தது. தற்போது இப்போ வந்து மழை நீர் வந்து மழை குறைந்திருக்கிறது. ஆனால் வானம் வந்து மேகமூட்டமாக தான் இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ரயில் தண்டவாளங்களில் நடந்து வரக்கூடிய பொதுமக்கள் வந்து தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தங்களது உணவு முதல் கட்டமாக தங்களது குழந்தைகளுக்காக உணவு வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த வரக்கூடிய பாதையும் வந்து தண்ணீர், சில இடங்களில் தண்ணீரும் தேங்கியிருக்கதான் சொல்கிறார்கள். அவர்கள் இந்த தண்ணீரையும் கடந்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக மழை பெய்தால் இன்னும் அந்த தண்ணீர் வந்து செல்வதற்கு வந்து கூடுதலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னாக அவர் வந்து இங்கு வருவதற்கான ஏற்பாடுகளை வந்து இங்கே உள்ள மக்கள் செய்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்த்த நபர்களை வந்து இங்கே உள்ள நபர்களை, பொதுமக்களே இங்கே உள்ள லாரிகள் மூலம் சேதிங்கநல்லூர் இதுக்கு அடுத்த அருகாமையில் உள்ள ஒரு 6-7 கிலோமீட்டர் அருகாமையில் லாரி மூலம் வந்து ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்து தயார் நிலையில் அடுத்து வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து அவர்களையும் வந்து வாகனங்களில், இங்கே உள்ள வாகனங்கள், அதாவது சின்ன ரக வாகனங்கள், ஆம்னி கார் உள்ளிட்ட இங்கே உள்ள வாகனங்கள் மூலமாகவே அடுத்தும் அவர்களை சேதியநல்லூர் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான இந்த ஏற்பாடுகளை இந்த ஊர் பொதுமக்களை செய்திருக்கிறார்கள். இந்த ஊர் இளைஞர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த ஊர் இளைஞர்களும் அந்த பொதுமக்களும் இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான அவர்களை வெளியே கொண்டு, அதாவது தங்கள் ஊருக்கு வந்தவர்களை மீண்டும் வந்து பத்திரமாக அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஊருக்கு விருந்தினர்களாக வரல, வழிப்போக்கர்களாக வந்தார்கள். வந்தவர்களுக்கு விருந்து வைத்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் தாதன் குளம் மக்கள். மனிதம் சாகவில்லை, மரித்து போகவில்லை என்றதை இந்த காட்சிகள் நிகழ்ச்சியாக காட்டுகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. எஞ்சி இருக்கக்கூடியவர்கள், ரயிலில் இருக்கக்கூடியவங்க மீட்பினுடைய நேரலையை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.